வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிக சேனலில் காளி மாந்திரிகத்தில் வசியம் செய்வது இப்படித்தான். ஒவ்வொரு மாந்திரிகத்திற்கும் வசியம் சொன்னாவே ஆண் பெண் வசியம், தொழில் வசியம், குடும்ப வசியம், ஜனவசியம், தனவசியம், இப்படி பல வசியங்களை சொல்லலாம். காளி மாந்திரிகத்தில் வசியம் செய்கிறதுனாக்கா, முதல்ல காளி மாந்திரிகம் வசியன்றது பூஜையே அசைவ பூஜையாக தான் இருக்கும். அந்த பூஜை விதிகளுடன் பூஜை செய்யக்கூடிய நாள், அந்த பூஜை செய்யறதுக்கு உண்டான விதிமுறையை சொல்லிடுறேன். முதல்ல கேட்டுக்குங்க. காளி மாந்திரிகத்தை செய்யணுன்னாக்கா 2 நிறம் இல்லை 5 நிறத்தில் எந்த உடையாவது நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கருப்பும் சிவப்பும் காளிக்கு மிகவும் பிடிக்கும். கருப்பு நிறத்தில் நீங்கள் உடைய போகிறது மந்திரங்களை சொல்லி காளியினுடைய அருள் பெறத்துக்காக. நீங்கள் காளி மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னாக்கா, கருப்பு உடை இல்லை சிவப்பு உடை எல்லாத்துக்குமே சமமானது. காவியாக இருந்தாலும் காவியை நீங்கள் அணியணும்னா மாந்திரிகத்தை முழுசாக கற்று முடிக்கணும். இல்லை இச்ச ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம மற்றவங்களுடைய தேவைகளுக்காக, மற்றவங்களுடைய நலனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் காவி உடை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்படி இல்லாமல் மனசுக்குள்ள குரோதமோ விரோதமோ முன்பகையும் தேவையில்லாத சங்கடமான நினைவுகள், இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா கருப்பு அணிகிறதுல தப்பு இல்லை, சிகப்பு அணிகிறதுல தப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாந்திரிகத்தை செய்யணும்னா முதல்ல தர்ப ஆசனம், தர்ப புல்லை வாங்கிட்டு வந்து ஆசனம் மாதிரி கீழே வந்து அதை பரப்பி உங்களுக்குன்னு ஒரு சிறிய இடம் இருந்தால் கூட போதும். அதில் நீங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி அதுக்கு பசுமாட்டு சாணத்தை போட்டு சுத்தமாக முழுவி கழுவியெல்லாம் வச்சுட்டு அதில் நீங்கள் கோலம் போடுறது எதெல்லாம் போட்டுக்கிட்டு கூட நீங்கள் எந்த திசையில் நோக்கி உட்கார்றீங்கிறது தான் முக்கியம். எப்போவுமே நீங்கள் உட்கார்றது மேற்கு திசையில் அமர்ந்து வடக்கு திசையை நீங்கள் பார்வையிடுற மாதிரி இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த காளி மாந்திரிகம் கிடையாது, எந்த மாந்திரிகம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மிகவும் உதவியாக இருக்கும். 1, மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் உட்காந்து மந்திரங்களும் மந்திர பிரயோகங்களும் எந்திரங்களை எழுதுறதும் எந்திரங்களுக்கு உயிர் ஊட்டுவதும் இதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 1 ஆச்சு. அதுக்கப்புறமா பகலில் மாந்திரிகம் செய்யக்கூடாதா, செய்து கொடுக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு நீங்கள் செய்துக்கலாம், அதுவும் தப்பில்லை. ஆனால் பகலில் மாந்திரிகம் செய்கிறதுக்கு உண்டான மூலிகைகளையும் மாந்திரிகம் செய்கிறதுக்கு உண்டான பல எந்திரம், அதுக்கு உண்டான பூஜை பொருட்கள் இது எல்லாம் வாங்கி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மந்திரங்களை பிரயோகம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாவே அதிகாலை பிரம்ம முகூர்த்தன்றது எல்லா வகையான கற்றுக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகவும் உதவியாகவும், நீங்கள் காலையில் எந்திரிச்சு சொல்கிற எந்த ஒரு மந்திரங்களாக இருக்கட்டும், எழுதுகிற எந்திரங்களாக இருக்கட்டும்,
அதில் போடக்கூடிய பீஜ மந்திரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நினைவில் அப்படியே உங்களுக்கு இருந்து அவ்வப்போது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அது உங்களுக்கு பலனாக கொடுக்கின்றது தான் விதி. சரி, காளி மாந்திரிகத்தை செய்கிறதுக்கு அதிகாலையும் மாலையும் சொல்லிட்டோம், பொருட்டை தேர்றதுக்கு பகல் சொல்லிட்டோம். ஒரு காளியினுடைய புகைப்படமோ இல்லை காளியினுடைய உருவச்சிலையோ நீங்கள் வச்சுட்டு அதுக்கு முன்பதாக முதல்ல நாங்கள் மாமிச உணவை படையலாக போடணுமான்னு கேட்டிங்கனாக்கா அது உங்கள் கையில் இருக்கக்கூடிய சக்தியை பொறுத்து தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகம் கற்றுக்கும் போது இருக்கக்கூடிய அந்த வேகமும் கற்று முடிக்கணும்னு இருக்கிற அந்த துடிப்பும் அதை நீங்கள் செய்ய 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 மன தளர்ச்சி இருக்கும். தெய்வங்களாலும் உபதெய்வங்களாலும் துர்தேவதைகளாலும் மிகவும் பாதிக்கப்படலாம். செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் வரலாம், தடங்கல்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், கேவலங்கள் உங்களுக்கு நேரலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க மாந்திரிக செய்தி யாரு, நீ என்ன செய்ய போறன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், தகாத வார்த்தைகள் பேசலாம். இது எல்லாமே அவமானம் என்பது வந்தாலும் செய்து வெற்றி பெறணுன்ற வைராக்கியமும் உங்களுடைய விடாமுயற்சியும் தான் உங்களை காப்பாற்றி வழி நடத்தும். சரிங்களா? இப்போ காளியினுடைய புகைப்படமோ இல்லை உருவச்சிலையோ ஒன்று வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மது மாமிசத்துடன் பூஜையை போட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை ஆரம்பம் தான் என்ன, அவல் பொரி கடலை பத்தி சூடம், அதுக்கப்புறம் வாசனை நிறைந்த மலர்கள் வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் வாங்கி சேகரிச்சுக்குங்க. சேகரிச்சுட்டு ஒரு உருவப்படத்துக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ சுத்தமாக பசுமாட்டு கோமியத்தால் அந்த இடத்த சுத்தம் செய்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேலே வாழை இலையை போட்டு இந்த படையில் போடுங்க. போட்டுட்டு உங்கள் கையால் ஒரு பிடி மஞ்சள் நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு கைப்பிடியில் ஒரு உருவ பொம்மை மாதிரி பிடிச்சு அதை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாக்கா சித்திர மூல கொடின்னு இருக்கும். சித்திர மூல கொடியை அதுக்கு ஆடையாக அணிஞ்சு அது பக்கத்தில் ஒரு பக்கம் கற்பூரமோ இன்னொரு பக்கமோ பத்தியும் கொளுத்தி வச்சுட்டு எதிர்க்க நல்ல எண்ணெய் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நெய் தீபம். இந்த தீபங்களை ஏற்றி அந்த தீபத்தினுடைய ஒளியை கண்களில் பார்த்து கொண்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கணும், மந்திரங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். இதுக்காக மனக்கட்டு வருஷ கணக்கில் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய ஆசையும் எவ்வளோ சீக்கிரத்தில் கற்று நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான், உங்களுடைய முயற்சி தான். ஒரு விளக்கினுடைய தீபம் எரியறதை பார்த்துக்கிட்டே மந்திரங்களை சொல்றது மிகவும் கடினமாக இருக்கும், தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் துர்தேவதைகளால் ஆரம்பத்தில். அதுவே நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு மிகவும் பழக்கமாகிட்டு கெட்டது விலகும், நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும், தடைகள் விலகும், தடையில்லாத நற்பலங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மண்டலம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் விளக்க பார்த்துக்கிட்டு காளியினுடைய மந்திரங்களை சொல்லணும். சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை வசியம் செய்த பிறகுத்தானே நம்ம செய்யணும்னு கேட்டாக்கா அதுக்கு வசிய மந்திரங்களும் இருக்கு, வசிய மையம் இருக்கு. முதலில் மையங்களை உருவாக்கிடணும். அந்த மையம் உருவாக்குறதுக்கு உண்டான வசிய காளியினுடைய மந்திரங்கள் ஜனங்களுக்கு காளி மந்திரத்தால் காளியை வசியம் செய்து காளியினுடைய எந்த மந்திரத்தை அந்த மைக்கு நீங்கள் உரு போடுறீங்களோ, உரு மாந்திரிகம் கரு மாந்திரிகன்ற சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் செய்ய முடியாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னாக்கா ஒரு மை செய்கிறதுக்கு உண்டான ரகசியத்தை சொல்கிறேன். இந்த மையை நீங்கள் தெய்வ தேவதைகளை சித்தி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மாந்திரிகத்தை யாராவது பிரிஞ்சிருந்து அவங்க வந்தாங்கன்னா வசியம் செய்கிறதுக்கு அந்த மை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை மாந்திரிகம் நீங்கள் செய்து ஆண் பெண் வசியத்துக்கு, தொழில் வசியத்துக்கு, ஜனவசியத்துக்கு, தனவசியத்துக்கு, ராஜவசியத்துக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மையை பயன்படுத்தி
எந்திரங்கள் எழுதி அதில் இந்த மைய தடவி இதனுடன் சேர்ந்து வாசனை திரவியங்களையும் போட்டு நீங்கள் யாருக்கு செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் செய்து கொடுத்தா அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய பேரும் புகழும் நல்ல நிலையில் வரும். சரி, ஒரு மையினுடைய ரகசியத்தை சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க. இப்போது ஆண் வசியம், பெண் வசியம், தொழில் வசியம், ஜனவசியம், தனவசியம், ராஜவசியம் வருது இல்லையா? இதுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்களை எடுக்கணும்? ஒன்று, இதை எப்படி அரைக்கணும்? இதை அரைச்சி தகுடுகளை எழுதி எந்திரங்களை எழுதி அதை பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போது ஒரு வசிய மைய அரைக்கணும். அதுக்கு உண்டான பொருட்கள் பாருங்கள். பச்சை குன்றுமணி உங்களால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுக்கு முதல் முறையாக சேர்க்குறீங்க, கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வருஷ கணக்கில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பச்சை குன்றுமணி எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் வாங்கி எடுத்துக்குங்க. கருப்பு குன்றுமணி அதையும் எடுத்துக்குங்க. வெள்ளை நீர்முள்ளி விதையை எடுத்துக்குங்க. வெள்ளருக்கன் வேர், இலை, பூ மொத்தமாக எடுத்துக்குங்க. வெண்கொழிஞ்சி இதனுடைய வேரை எடுத்துக்கலாம், இலையும் எடுத்துக்கலாம். வெள்ளை குன்றுமணியும் எடுத்துக்கலாம். வெள்ளைச்சாரணை, வெள்ளைச்சாரணைனாக்கா அந்த வெள்ளைச்சாரணை செடியாகப்பட்டது அதனுடைய அடிபாகத்திலிருந்து இலை வரைக்குமே முத்துக்கள் போல மலர் மலராக இருக்கும். இலை பக்கத்திலே ஒட்டி வரும். அந்த மாதிரி இது எடுத்துக்கணும். வெள்ளை விஷ்ணு கிராந்தி அதை எடுத்துக்கோங்க. வெள்ளைச்சாரணை எடுத்துக்கோங்க. வெள்ளை விஷ்ணு கிராந்தியை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க. எங்கே போனாலும் கேட்டிங்கன்னாக்கா விஷ்ணு கிராந்தி காய்ச்சணும். வெள்ளை விஷ்ணு கிராந்தி தான் மூலிகைக்கு மிகவும் விலை உயர்ந்த மூலிகை. அதுதான் நன்மைகளை செய்யக்கூடியதான். அதுதான் வெண்புரசு மரத்தினுடைய வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வேரை எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இதனுடன் சேர்த்து வாசனை திரவம் முக்குடல், ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, கோராசனம் இது எல்லாமே சேர்த்து குங்குமப்பூ இது எல்லாமே சமனாக கூட்டி நல்லா இதை எல்லாமே எடுத்து என்ன பண்ணுங்க, நிழலில் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா, காஞ்சதுக்கப்புறம் தர்பப்புல்லுடன் சேர்த்து தர்பப்புல் சேர்த்து அதோடு சேர்த்து கற்பூரத்தை நிறையா போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எரிச்சிங்கனாக்கா நல்லா எரிஞ்சு அது சாம்பலாகி கொடுக்கும். அதோடு சேர்த்து அஞ்சனக்கல் வாங்கிட்டு ஒரு குளத்தில் போட்டு நல்லா அரைச்சி இதை அரைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா பௌர்ணமி வேணும், அமாவாசை வேணும். பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் வர்ற பௌர்ணமி நல்லா வேலை செய்யும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நல்லா வேலை செய்யும், அரைக்கக்கூடிய நாள். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இந்த நாட்களில் பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும், பௌர்ணமி என்பது சூரியனை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய நாள். அதனால வசியம் என்பது அதிகப்படியாக வேலையை செய்யும். அமாவாசைன்றது பார்த்தீங்கன்னாக்கா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் கணவன் மனைவி பிரிந்த உறவு, பிரிந்த நட்பு, பிரிந்து இருக்கக்கூடிய எந்த உறவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். இதை எடுத்து நல்லபடியாக எல்லாமே செய்து முடிச்சு இதுக்கு உரு போடணும். கரு மாந்திரிகத்தில் எந்திர மாந்திரிகம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா உரு போடணும். கேட்டாக்கா உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பிள்ளையாருடைய மந்திரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் குரு மந்திரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் எந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மூலிகைகளை எடுக்கும்போது மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். மூலிகை சாப நிவர்த்தின்றதை செய்யாமல் மூலிகை எடுக்கக்கூடாது. இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மைய அரைச்சது முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, இதை கொண்டு போயிட்டு காளி கோயில் இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது துர்கை கோயில். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ஆலமரம், அரச மரம், மணல் நிறைந்த, அதாவது கேட்டிங்கனாக்கா ஒரு ஆற்று பகுதியாக இருக்குன்னா மணல் இருக்கும், அந்த இடத்துல புதைச்சி வச்சு 48 நாள் 48 பலி கொடுக்கணும். இதுக்கு
அசைவம் தேவையில்லை, சைவமாகவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம். எலுமிச்சம்பழமோ கல்யாண பூசணிக்காக கொடுக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு கருக்கோழியோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோழியை அதுக்கு பலி கொடுத்து எடுக்கலாம். அதை எடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு செய்யும் போதும் சரி சொல்லும் போதும் சரி மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது மிகவும் உதவியாக இருக்கும். இதுக்கு சாதாரண ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரம் தான் மூல மந்திரம், நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருந்தால் கூட அந்த மூல மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓம் ரீம் நமோ காளி, மகா காளி, மாயகாளி, ருத்ரகாளி, சிவகாளி, உன் உடல், உன் உயிர், உன் ஆவி அனைத்தும் எனக்கு ஈவாய் தேவி 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 மாமாவசம் குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை 1008 உரு போட்டு வச்சுக்கோங்க. அந்த மைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க. எது சொல்லணும்? கணபதி மந்திரம், குரு மந்திரம், மூலிகை சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி, மந்திர சாப நிவர்த்தி. அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா இந்த மந்திர சாப நிவர்த்தி எல்லாம் செய்ததுக்கு பிறகு இந்த காளியினுடைய மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் அந்த மையக்கு உரு போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு மையம் எப்படி செய்யறது, இதை ஆண் பெண் வசியத்துக்கு எப்படி கொடுக்கறது, கெட்டது எப்படி செய்யறது, நல்லது எப்படி செய்யறதுன்றத ஒவ்வொரு பதிவை போல கேட்டு பயன்பெறுங்க. நன்றி.